இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் வந்து நேற்று இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 700 மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏறி இறங்கி இருந்தது. காரணம் என்னென்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவ் போச்சு. ஸோ அதால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நிஃப்டியை பார்த்துட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ண படத்தை ரிட்டர்ன் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் வந்து மேலே வரைக்குமே நம்ம சொன்ன இடம் வரைக்குமே அது வந்து ரீச் ஆயிருந்தது. வெல் அண்ட் குட். சப்போஸ் இந்த ஸ்டாக் கண்டினியூஸாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 800 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 3 ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்ததால் இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸை பயங்கரமாக ஏற்றி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி கணேஷ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்வெஸ்டர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் சிம்பிள், அவங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கேபிட்டல் கிடையாது, இருக்கிறதுலே ஸ்மால் கேபிட்டல். ஸோ ஸ்மால் கேபிட்டல் பெரும்பாலும் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ டோட்டலாக எந்த ஸ்டாக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ் வி ஆர் ஷேரிங் திஸ். அது உங்களுக்கே தெரியும், எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நாங்கள் சொல்லணும், யூடியூப்பில் பொறுத்த வரைக்குமே இது வந்து ரூல்ஸு. ஓகேங்களா? ஏன்னா வி ஆர் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். சரி, ஓகே. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போன கோட்டரோட இந்த கோட்டர் பர்சன்டேஜ் அதிகமானதால் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்டர்ஸ் இது இன்ட்ரெஸ்ட் காட்டினதால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வால்யூமோட மேலே போயிருக்கு. ஸோ அந்த ரீசனால் நான் காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த கன்சால்டேட் வச்சுதுன்னா ஒரு 107 போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்கன்ஃபிங் ஆகி அதுக்கப்புறம் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. 1900 அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 136%. ஓகேங்களா? ஸோ எக்ஸலண்ட் ரிசல்ட், ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனால் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று அப்படியே மேலே போச்சுன்னா இந்த இடத்த அது 52 வீக்கை பிரேக் அவுட் அடிக்குது. அப்படி பிரேக் அவுட் அடிச்சுது அப்படின்னா அங்கேருந்து இன்னும் நல்லா புல் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்ம சேனல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள், ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக வந்து ஒரு 7000 ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த 7000 ஸ்டாக்குமே கண்டிப்பாக ஒரு நார்மல் ஒர்க் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் பர்பஸில் அந்த ஷேரை பிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம் வெதர் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் போயிட்டு இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் யாருன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நான் எஃபர்ட் போட்டு எடுக்கிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.